Hello student, I am Jansi Mathematics in chapter 4 geometry lesson. Practical geometry 8 mark question. Exercise 4.4 la 15th sum paaka poram. Draw the two tangent from a point which is 5 cm away from the center of the circle. Diameter 6 cm. Also measure the length of the tangent. அதாவது இங்கே ரேடியஸ் கொடுக்கல, டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் வந்து 6 சென்டிமீட்டர்னா அப்போ ரேடியஸ் வந்து நமக்கு என்னென்னா அதில் பாதி 3 சென்டிமீட்டர் வரும். சரிங்களா? ஸோ ரஃப் டயக்ராம் போட்டாச்சு. ஸோ டயாமீட்டர் ரேடியஸ் மாதிரி 3 சென்டிமீட்டர் வச்சு எவ்வளோ சென்டிமீட்டர் லைன் வரும்னா 5 சென்டிமீட்டர் லைன் வரணும். ஸோ இது OPAB. சரிங்களா? இப்போ ஃபேர் டயக்ராம் வரையலாம் பாருங்கள். ஓகே, இப்போ எத்தனை சென்டிமீட்டர் நம்ம லைன் போடணும்னா 5 சென்டிமீட்டர் தான். இது சின்னதாக தான் வரும். ஸோ 5 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு லைன் போட போகிறோம், ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வச்சு. ஸோ 5 சென்டிமீட்டர் லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம சர்க்கிள் வரைய போகிறோம். ஓகே, 3 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்க்கிள் வரைய போகிறோம். ஓகே, சர்க்கிள் வரைஞ்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணால் இந்த லாஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மோர் தென் ஆஃப் அளவு எடுத்து என்ன பண்ண போகிறோம், மேலே ஒரு ஆர்க்கு, அதே கீழே ஒரு ஆர்க். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சு இங்கே மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. ஸோ வெட்டணும்னா நம்ம இன்னும் டைம் வெட்டி தான் ஆகணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பைசெக்ட் பண்ணுற லைனை வந்து பெர்பெண்டிகுலர் லைனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஜாயின் பண்ணிட்ட பிறகு அது வந்து எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இங்கே தான் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி கை சுருக்கி இங்கேயும் வச்சு பார்க்கணும், இங்கேயும் வச்சு பார்க்கணும். சரிங்களா? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், சர்க்கிள் வரைய போகிறோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம், அதுக்கு ரேடியஸ் என்ன பண்ண போகிறோம், ரேடியஸ் போட போகிறோம். ஸோ ரேடியஸ் வந்து எவ்வளோனா 3 சென்டிமீட்டர். இது 3 சென்டிமீட்டர். இந்த லைன் எவ்வளோனா 5 சென்டிமீட்டர். இது O, இது இன்டர்செக்டர் M, இது P. டேஞ்சன்ட் லைன் போட போகிறோம். ஸோ P பாயிண்ட்லேருந்து ஓகே, ஸோ இது வந்து A. நெக்ஸ்ட்டு P பாயிண்ட்லேருந்து ஒரு டேஞ்சன்ட் லைன். ஓகே, ஸோ அது வந்து B. அவ்வளோதான். ஸோ இது வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஆன்சர் என்ன வருதுன்னா பார்க்கலாம். எனக்கு வந்து 4 சென்டிமீட்டர் வருது. நம்ம கால்குலேஷன் போட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதில் தப்பாக இருந்தாலும் கால்குலேஷனில் வர ஆன்சரை தூக்கி போட்டுக்க வேண்டியதான். கால்குலேஷன் PA ஸ்கொயர் ஈக்குவல் டு OP ஸ்கொயர் மைனஸ் OA ஸ்கொயர். OP வந்து என்னென்னா 4 the whole ஸ்கொயர், OA ஸ்கொயர் 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஓகே, 16லேருந்து 9 மைனஸ் பண்ணிங்கன்னா 7 8 9 10, 7 8 9 சாரி, இது 5 ஸ்கொயர். நம்ம வந்து 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 25லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 16. இது வந்து PA ஸ்கொயர். அப்போ 16 ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் ஈஸியாக. அப்போ என்ன ஆகுது, 4 சென்டிமீட்டர். ஸோ இங்கே வர ஆன்சர் தான் நமக்கு டேஞ்சன்ட் லைன்லேயே வந்துருக்கும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.